ஸோ நேர் கிளாஸ்க்கு வந்தால் இது வந்து டே 20 கிளாஸ் நேர் கிளாஸ்க்கு உண்மையா வந்து இவ்வளோ கிளாஸ் அதாவது பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் படிச்ச ஆக்கள் நான் எக்ஸாமை பற்றி ஹிண்ட் தந்தேன் நான் இன்றைக்கு. ஸோ உங்களுக்கு இவ்வளோத்துக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரெசன்ட் டென்ஸை வந்து நான் நிறைய விளங்கப்படுத்தினேன், பாஸ்ட் டென்ஸ் அதை விட விளங்கப்படுத்தினேன் ஒன் டைம். இந்த கிளாஸ்ல இருந்த ஆக்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் இவ்வளவு விளங்கப்படுத்தினேன்னு சொல்லி. ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அது இந்த வீடியோ நான் போட்டில்ல, இதுல இருந்தா வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. ஸோ உன்னை கிளாஸுக்கு வந்தாக்கள் உண்மையாவே லக்கி அவ்வளவு தான் நான் சொல்லுவேன். ஸோ பேஸ் ஸ்ட்ரக்சர் பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா will have to plus base verb. I, you, we, they, he, she, it singular noun and plural noun will have to வரப்போகுது plus base verb வரப்போகுது. For an example பாருங்க, I will have to find the job soon. ஜாப் ரோலை பற்றி கதைக்கிறோம் நாங்க, ஜாப் ரோல் தேடுறதை பற்றி. ஸோ உண்மையாவே வந்து வெகு சீக்கிரத்துல நான் என்ன செய்திருவேன், வேலையை தேடிக்கொள்ளுவேன். I will have to find a job soon. She will have to repair her phone very soon. வேலைக்கு அவங்களோட போனை வந்து அவங்க ரிப்பேர் பண்ணுவா அவளோட போனை. They will have to go home early. Sam will have to leave the class early. Nimal and Sunil will have to travel by train next week. We will have to obey the rules and regulations. கடமைகளையும் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பொறுப்புகளையும் கடமைகளையும் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒபே என்று சொல்லி சொன்னா மதிக்கிறது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன? கட்டுப்பாடும் விதிமுறைகள். சட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் நாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லுவோம். we will have to obey the rules and regulations. future tenseல இனி வர்ற காலத்துல நாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு வந்து ஒபே பண்ணணும், பணிச்சு போகணும்னு சொல்லி இருக்கு. ஸோ will have to யூஸ் பண்ற இடம் இப்ப பார்த்துருக்கேன். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபார் த நெகட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு will have to வருது, அதே வகையில நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு won't have to என்று வருது. ஓகே, ஸோ won't have to என்று வருது. WANT என்று சொல்லி சொன்னா வேண்டும் என்ற ஒரு தேவை, வேண்டும் தேவைன்றதான் want. இது want, right? I won't have to என்றால என்னால செய்ய முடியாத ஒரு வேலையை பற்றி கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா want. நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா want. You won't have to. We won't have to. They won't have to. He won't have to. She won't have to. It won't have to. For an example, Priya won't have to. Dogs won't have to. Plus base verb of the sentence. அங்கால வந்து base verb தான் வரப்போகுது. So I, you, we, they, he, she, it singular noun plus plural noun. Want have to plus base verb. இது வந்து பாசிட்டிவ்க்கு வந்து will have to, நெகட்டிவ்க்கு வந்து won't have to. இதுல வந்து அதே பார்ட் தான் வருது, ஜஸ்ட் ஒரு வேர்ட் மட்டும் மாறுது. அப்ப ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு என்னது, வில்லுக்கு நாட் வரைக்குள்ள வந்து want அவ்வளவுதான். பாருங்க, I want to have to go early. என்னால ஏர்லியா இன்னைக்கு போக முடியாது. We won't have to finish the assignment next week. So next week அடுத்த வாரம் வந்து என்னால அசைன்மெண்ட் ஃபினிஷ் பண்ண முடியாது. You won't have to come in 2 days. You won't have to come in 2 days. 2 நாள்ல உங்களால வர முடியாது. They won't have to pay the fine. அவங்களால ஃபைனை பே பண்ண முடியாது, கட்டணத்தை. Ruwan won't have to take medicine. ருவனால மெடிசினை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ இது வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள். அதே மாதிரி இங்க வந்து வில் தான் பி வெப்பா வருதுன்றபடியா I have to, I will have to, I will have to ன்னு சொல்லிக்கல, I will have to அந்த வில்ல தூக்கி முன்னுக்கு போட்டு கதைச்சோம்னு சொல்லி சொன்னா கொஸ்டின் ஃபார்ம் ஆயிடும் உங்களுக்கு. Will I have to, will you have to, will we have to, will they have to, will he have to, will she have to, will it have to. ஸோ இந்த விஷயத்துல வந்து ப்ரெசன்ட் பொறுத்தவரையில வெரி ஈஸி திங். பாஸ்டும் அட் த சேம் டைம் ப்ரெசன்டும் ஃபியூச்சரும் வெரி ஈஸி திங். பாஸ்ட்ல தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. என்னது, பாசிட்டிவ்க்கு had to வருது, நெகட்டிவ்க்கு didn't have to வருது. ஸோ had to, didn't have to. மறந்தும் didn't have to-க்கு didn't had to எழுதிடக்கூடாது, அது டோட்டலி ராங். ஸோ will I have to plus base verb. இங்க வந்து மூணுக்குமே பேஸ் verb தான் வருது. என்னது, பாசிட்டிவ்க்கு பேஸ் verb தான், நெகட்டிவ்க்கு பேஸ் verb தான். அட் த சேம் டைம் தி தேர்ட் ஒன் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணிக்கலாம், அடிப்படை வினை சொல்லலாம் நாங்க அங்க போடுறோம் பேசிக் ஸ்ட்ரக்சரா. will you have to come early?
நீங்க இன்னைக்கு ஏர்லியா வருவீங்களா? இது வந்து ஜென்ரலா ஒரு கன்வர்சேஷன்ல வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகக்குள்ள ஃப்ரெண்ட கேட்க போறீங்க, இல்லாட்டி ஒரு இவெண்ட்டுக்கு போகக்குள்ள ஃப்ரெண்ட கேட்க போறீங்க, ஒரு மீட்டிங்க்கு போறதுக்கு ஃப்ரெண்ட கேட்க போறீங்கன்னு சொல்லிட்டோம்னா டிரெக்டா இப்படி நீங்க யூஸ் பண்ணலாம். என்னது? will you have to come early? நீங்க ஏர்லியா அன்னைக்கு வாரீங்களா? நாங்க அன்னைக்கு போவோம், 2 பேரும் ஒண்டா போவோம், நீங்க ஏர்லியா வாரீங்களா? will you have to come early? Yes, I will have to. No, I won't have to. ஓம் என்னால வர முடியும், இல்ல என்னால வர முடியாது. Will she have to wait for him? Will you have to wait for him? Will they have to sign the agreement? Will one have to find a job? Will students have to leave soon? Students வந்து வேலைக்கு லீவ் ஆகிடுவாங்களா? So present and future பத்தி நீங்க சொல்ல போறீங்கன்னு சொல்லி சொன்னா லைக் இனி நீங்க சொல்லலாம். என்னது? Now I have to do lecturing, but in the future I will have to I will have to do super lecturer. Like நான் ஒரு for an example நான் சொல்லி இருக்கிறேன், நான் இப்ப lecturer இருக்கிறேன் already. Now I have to teach one person, but teach one batch, but in the future I will have to teach more than 20 batches. So இப்ப நான் ஒரு batchக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். வர்ற காலங்கள்ல வந்து ஒரு 20 batchக்கு நான் தொடர்ந்தோண்டா படிப்பிப்பேன். So present time future time யூஸ் பண்ணி கதைக்கிறேன். அந்த விஷயத்தை நீங்க பாக்கல வந்து I have to is the present and I will have to is the future. So is it clear? Is it clear? So எனக்கு இப்ப சொல்லுங்க மறுபடியும் future tense யூஸ் பண்ணி இப்படி ஒரு வசனம் ஒன்று சொல்லுங்க பாப்போம் எனக்கு on the spot. Now I have to teach one batch, but in the future I will have to teach more batches or 20 batches. அங்க நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்க ஒன்று சொல்லுங்க பாப்போம். இதே உதாரணத்துல அந்த இடைவெளியில அந்த ஸ்பேஸுக்கு பதிலா நீங்க ஒரு வசனத்தை போட்டு சொல்லுங்க பாப்போம். Sorry? Yes, Abhilasha, you can. சொல்லுங்க. Now I have to student, but okay. in the future I will have to teacher. Okay, very good, very good. அவ்வளவுதான் விஷயம். So that's fine. So இந்தியன் கிளாஸ்ல வந்து அதாவது வந்து நான் திருப்பியும் பின்னுக்கு இருந்தே ஞாபகம் ஊட்டி கொண்டு போறேன். present and future பத்தி கதைக்கல. I have to in the present, I will have to in the future. ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு இப்ப எழுதி கொள்ளலாம், எழுத முடியும், சொல்ல முடியும், பேச முடியும். செகண்ட் திங், அதாவது வந்து have to நாங்க யூஸ் பண்ண போறது வந்து future tense, will have to யூஸ் பண்ண போறது future tense எதிர்காலத்துல. அந்த வகையில அந்த question form அப்படி அமையும்னு சொல்லி சொன்னா be verb முன்னுக்கு வரும், will I have to. The third one, அதோட நெகட்டிவ் ஃபார்ம், அதாவது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்க நெசசிட்டியை பற்றி கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா தான் நாங்க want to have to யூஸ் பண்ணோம். I won't have to, அவங்க வந்து won't have to வருது. அதே மாதிரி பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு நார்மலா will have to வருது. அதே மாதிரி நாங்க பாஸ்ட் டென்ஸ்ல பாக்கல வந்து பாஸ்ட் டென்ஸ் இந்த क्वेश्चन ஃபார்ம் வந்து எப்படி வரப்போகுது, did I have to. அதே மாதிரி didn't have to அங்க வருது நெகட்டிவ்க்கு. ஆல்சோ had to வருது, didn't have to வருது நெகட்டிவ்க்கு. திருப்பியும் சொல்றேன் ஞாபகம் ஊட்டலுக்கு. had to யூஸ் பண்ண போறது வந்து பாசிட்டிவ்க்கு. At the same times, the final one is we studied present tense. present tenseல இருக்கிற ஒரு present tenseல இருக்கிற ஒரு impersonal obligations, necessary item, job role நாங்க குறிச்சு கதைக்க போறோம். present tenseல சொல்லி சொன்னா have to, has to யூஸ் பண்ண போறோம். have to IU we they யூஸ் பண்ண போறோம். has to he she க்கு யூஸ் பண்ண போறோம். நான் ஒரு 2 நிமிஷத்துல இன்னைக்கு 2 hours படிச்ச விஷயத்த 2 நிமிஷத்துல நான் திருப்பி சொல்லிட்டேன். இதை விட அழகா அதாவது ரீகேப் செய்ய போறோம்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. சோ இதை விட அழகா என்னால செய்ய முடியும் மிஸ் என்றாக ப்ளீஸ் put your hands up. ஆயிஷா, புஷ்பராஜ் அண்ட் லக்ஷனை தவிர வேற யாக்கள் இருந்தா நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ப்ளீஸ். ஆல்ரெடி நான் உங்களுக்கு நேம் கூப்பிடவா, கால் பண்ணவா? Fehawa, Miss Fehawa. Oh, miss, miss. Yes, you can. I appreciate you. Yes, start பண்ணுங்க. அப்படி நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் தான் வேணும்னு சொல்லி சொன்னா நான் நெக்ஸ்ட் சொல்லுங்க, நான் மூவ் பண்றேன். ஓகே ஓகே ஸ்டார்ட். ஹாய் गाइस, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம
have to or has to, had to, will have to என்று ஸ்டடி பண்ணோம். அதுல have to or has to present tenseக்கு யூஸ் பண்றது. அதுல நம்ம ஏர்லியா படிச்சிருந்தோம் have or has, அது illnessக்கும் ownership ரிலேஷன்ஷிப்புக்கும் யூஸ் பண்றது. பட் have to has toங்கிறது கடமைகள் பொறுப்புகளுக்கு மெயினா யூஸ் பண்ணுவோம். அப்புறமா முக்கியமான விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக யூஸ் பண்றது. அப்புறம் ஜாப் ரூல்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறமா have to ப்ளூரலுக்கு I, you, we, they have to யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் நவுனுக்கு has to யூஸ் பண்ணுவோம். அதுல he, she, it குறிப்பிடுறது. நெக்ஸ்ட் பார்த்திருந்தோம் பாசிட்டிவ்ல நம்ம ஒரு வசனம் அமைக்கிறேன்டா அதுல நடுவுல தான் ஹேஸ் வரும். அதுக்கு ஹேவோ ஹேஸ் வரும். அதுலதான் I have to work hard, she has to work a lot. அதுக்கப்புறமா ஒரு நேம்ல வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு நிமல் has to wear white ங்கிறது வரும். அதுல பேஸ் வேர்பா தான் ஒர்க்கும் வியாங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்புறமா எக்ஸாம்பிள் பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் நெகட்டிவ்ல ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறேன்னு சொன்னா அதுக்கு எப்படி பேசுறேன்னு சொல்லி பார்த்தோம். அதுல டோன்ட்டும் டஸ் நாட்டும் பார்த்திருந்தோம். டோன்ட்ல ஐக்கும் தேக்கும் டோன்ட்ங்கிறது வரும் அதுல நெகட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கக்குள்ள. அப்புறமா ஷி, ஹி, நிமல் அந்த நேம் அப்படி குறிப்பிடுறதுக்கு டசன்ட்ங்கிறது குறிப்பிடப்படும் அதுல. அதுக்கப்புறம் அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருந்தோம். அப்புறமா கொஸ்டின் சென்டென்ஸ் அமைக்கிறது பார்த்திருந்தோம். கொஸ்டின் சென்டென்ஸ் வரும்போது அதுக்கு பி வெர்பா டூவும் டஸ்ஸும் யூஸ் பண்றது. அதுல எப்படின்னு சொல்லி சொன்னா டூவும் டஸ்ஸும் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் கொஸ்டின் வேர்டுக்கு. இப்ப நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு ஐ ஷீன்னு சொல்லி பார்த்திருந்தது செகண்ட் வரும். அதுல சப்ஜெக்ட் செகண்ட் வரும். சோ அடுத்ததா have to work, have to wear, have to comeங்கிறது குறிப்பிட்டு வரும். எப்பவுமே கொஸ்டின்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் அமைக்கக்குள்ள லாஸ்ட்ல நமக்கு கொஸ்டின் மார்க் கட்டாயம் வரணும் அதுல. அதுக்கப்புறமா சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருந்தோம். அதுல ஒரு கொஸ்டின் வரும்போது அதுக்கு எஸ்க்கு எப்படி நம்ம குறிப்பிடுறது, நோக்கு எப்படி நம்ம குறிப்பிட்டு சொல்றதுங்கிறதையும் பார்த்திருந்தோம். கட்டாயமா நம்ம குறிப்பிடணும். அதுல ஐ ஹேவ் டுங்கிறது டூக்கு பக்கத்துல, அதாவது பேஸ் வெர்புக்கு அடுத்ததா ஐ ஹேவ் டுங்கிறது கட்டாயம் வந்தே ஆகணும். அது வராட்டி அந்த சென்டென்ஸ்ங்கிறது கொஸ்டின்ங்கிறது அந்த சென்டென்ஸ் தான் வராது. சோ நெக்ஸ்டா பிராக்டிஸ் பார்த்திருந்தோம். நம்ம ஒரு ஒர்க் பிளேஸ்ல என்ன செய்யணும்ங்கிறது பார்த்திருந்தோம். அதுல ஐ ஹேவ் டு ரிப்போர்ட் டு ஒர்க் ஆன் டைம் சொல்லிட்டு அது பார்த்திருந்தோம். நம் நேரத்தோட டைமுக்கு ஒர்க்ல ரிப்போர்ட் போடணும்ங்கிறது. அதுக்கப்புறமா ஒபிஷியல் ட்ரெஸ் யூஸ் பண்ற அதை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒர்க்குக்கு 8 hours கட்டாயம் விரும்பாமல நம்ம ஒர்க் பண்ணணும்ங்கிறது பார்த்திருந்தோம். அதோட நம்ம சம் எக்ஸாம்பிளும் பார்த்திருந்தோம். அதுக்கப்புறமா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருந்தோம். ப்ரொஃபஷனுக்கும் அதோட சம்பந்தப்பட்ட பர்சனும் அடிப்படையை வச்சு அதுல கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்திருந்தோம் ஹேட் டு கடந்த காலத்தை குறிப்பிடுறதுன்னு சொல்றது. கடந்த காலத்துல ஒரு தேவையை பற்றி பேசுறதுக்கு தான் ஹேட் டு யூஸ் பண்ணுவோம். ஹேட் டு உள்ள எப்படின்னா சிங்குலர் நவுனுக்கும் ப்ளூரல் நவுனுக்கும் ரெண்டுக்குமே வேறது வராது. ஹேட் டு தான் அதுக்கு யூஸ் பண்றது. அடுத்ததா பேஸ் வெர்ப் வரும். அதுலயும் ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட்ன்னு சொல்லி சிங்குலரும் ப்ளூரலும் ரெண்டுமே சேர்ந்துதான் இதுக்கு வரும். இதுக்கு டிஃப்ரெண்ட் ஆகாது சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும். அதாவது இது பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு தான் ஹேட் டு யூஸ் பண்றது. அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருந்தோம். அப்புறமா நெகட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கக்குள்ள நம்ம didn't have to தான் யூஸ் பண்ணணும். நம்ம எர்லியா நம்ம had to பார்த்திருந்தோம் பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு. இங்கால didn't had to போடக்கூடாது. இதுல didn't have to தான் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு யூஸ் பண்ணணும். அது மாதிரி இதுலயும் சிங்குலர் நவுனுக்கும் ப்ளூரல் நவுனுக்கும் சேம் தான் வரும். இதுக்கு வேற டிஃப்ரெண்ட் ஆகாது.
நம்ம பிராக்டிஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதுல ஐ டிடன்ட் ஹேவ் டு கோ ஏர்லி லாஸ்ட் மண்டேன்னு சொல்லி ஒன்று பார்த்துருந்தோம். அது நெகட்டிவ்னு சொல்லிட்டு அதுல மிஸ் கேட்டவங்க பாசிட்டிவ்க்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு நம்ம ஐ ஹேஸ் டு கோ ஏர்லி லாஸ்ட் மண்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு வரும். அதாவது பாசிட்டிவ்ல வரும்போது ஹேஸ் வரும், நெகட்டிவ்ல வரும்போது டிடன்ட் ஹேவ் டு வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதுல கொஸ்டின்ஸ் எப்படி அமைக்கிறதுன்னு பார்த்திருந்தோம். அதுக்கு பி வெர்பா டிட்ங்கிறது வரும். இதுக்கும் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே சேம் தான், அதுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்டும் இல்லை. இதுக்கு ஹேவ் டு சொல்லிட்டு கொஸ்டின் அமைக்கிறதுக்கு வரும். நெக்ஸ்ட் இதுலயும் டிட் போட்டு, அதாவது பேஸ் வெர்ப் போட்டு இது கொஸ்டின் பி வெர்ப் போட்டு கொஸ்டின் அமைக்கிறது பார்த்திருந்தோம் இதுல. அதுக்கப்புறம் சம் எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம். அதுக்கப்புறமா லாக்டவுன் பீரியட்ல என்ன செய்தீங்கிறதுக்குமா, இளமை காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க இப்ப இருக்கிறதுக்கும், இளமை காலத்துல இருக்கிறதுக்கும் நீங்க பேரண்டா இருக்கிறோம் எப்படிங்கிற அதுக்குரிய கொஸ்டின் இது. அதுக்கப்புறமா எதிர்காலத்துக்கு எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்த்திருந்தோம். நம்ம கடந்த கால எதிர்காலத்துல நம்ம எப்படி பேசணும்ங்கிறதுக்குரியது பார்த்திருந்தோம். அதுல பாசிட்டிவா பார்த்திருந்தோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கக்குள்ள சிங்குலர் நவுனுக்கும் ப்ளூரல் நவுனுக்கும் சேமா தான் வரும். இதுல வில் ஹேவ் டு அண்ட் பாசிட்டிவ்க்கு வரும். அதுல கொஞ்சம் சென்டென்ஸ் பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்திருந்தோம் நெகட்டிவ்க்கு won't have to அண்டு வரும். ஒரு நடக்காத விடயத்தை பத்தி பேசக்குள்ள இதுக்குமே சிங்குலர் நவுனுக்கும் ப்ளூரல் நவுனுக்கும் சேமா தான் வரும், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. நெக்ஸ்ட் அதுல கொஞ்சம் பிராக்டிஸ்க்கு சென்டென்ஸ் பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் பி வெர்பா வில் வரும். இது கொஸ்டின் அமைக்கிறதுக்கு, வசனத்துக்கு கொஸ்டின் அமைக்கக்குள்ள வில்ங்கிறது முன்னுக்கு வரும். அதுக்கப்புறமா தான் சிங்குலர் நவுன் ப்ளூரல் நவுனுக்குரிய அந்த சென்ட் வரும் சப்ஜெக்ட். அதுக்கப்புறமா ஹேவ் டு வரும் கொஸ்டின் அமைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா தான் பேஸ் வெர்ப் வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ்க்கு பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்டா தான் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சருக்குரிய எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம். அதுலதான் நவ் ஐ ஹேவ் டு லெக்சரிங் பட் இன் த ஃபியூச்சர் ஐ வில் ஹேவ் டு சூப்பர் லெக்சரர்ங்கிறது வரும். அதுல எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்றேன்னா, நவ் ஐ ஹேவ் டு ஸ்டடிங் டிப்ளமா இன் இங்கிலீஷ் பட் இன் த ஃபியூச்சர் ஐ வில் ஹேவ் டு ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்லி. Thank you, Miss. So nice to hear your presentation. So nice, so nice. Thank you so much. Thanks a lot, Miss. So எனக்கு உண்மையாவே சந்தோஷமா இருக்குது. நான் திருப்பி நான் கதைச்ச விஷயம், அட்வைஸ் பண்ண விஷயம் எல்லாம் நீங்க மைண்ட்ல எடுத்து இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. மிஸ் ஃபெகா, உண்மையாவே மிஸ் ஃபெகா, ரியலி நைஸ் பிரசன்டேஷன். ஐ ரியலி அப்ரிசியேட் யூ. அதே மாதிரி அதாவது புஷ்பராஜ், லக்ஷன், ஆயிஷா, இப்ப ஃபெகா, எனக்கு இந்த நேம்ஸும் வந்து பாடமாயிருக்கும் பாருங்க. முதலாவது லக்ஷன் வந்து ஃபர்ஸ்டா செய்தவர், அது எப்பயோ எந்த கிளாஸ் சொல்லி கூட எனக்கு ஞாபகம் இல்லை. பட் பிரசன்டேஷன் செய்தபடியா எனக்கு ஞாபகம். ஸோ எக்ஸாமுக்கு வரைக்கல, மார்க்ஸ் வரைக்கல, மார்க்ஸ் நாங்க பாயிண்ட் பண்ணிக்கல. எஸ் ஃபெகாக ஏதோ மார்க்ஸ் குறையுதுன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு மைண்ட் நினைக்கும், எஸ் அந்த பிள்ளை பிரசன்டேஷன் செய்தது, அந்த ஸ்டூடெண்ட் பிரசன்டேஷன் செய்தது. ஸோ வி கேன் நாட் நோ மார்க்ஸ். அந்த இடத்துல எனக்கு வந்து அங்க முன்னுரிமை தர வேண்டும் ஆஸ் எ லெக்சரர்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து நான் உங்களை மார்க்ஸை கூட்டுறதுக்கான சந்தர்ப்பம் நீங்களாவே அமைச்சு கொள்றதா இந்த பிரசன்டேஷன் ஸ்கில். ஸோ நவ் வாட் யூ ஃபீல் அபவுட் இட், மிஸ் ஃபெகா? இப்ப நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? பிகாஸ் எனக்கு உங்களை பத்தி நீங்க ஆன்சர் சொன்னது இல்லையான்னு சொல்லி நினைக்கிறேன் நான். ஸோ ஆஃப்டர் த பிரசன்டேஷன் வாட் யூ ஃபீல், வாட் அபவுட் யூ ஃபீல்? மிஸ் ரியலியாவே நான் பிரசன்டேஷன் பண்ணணும்னு நிறைய தரம் ட்ரை பண்ணேன். பட் ஏதோ ஒரு ஷையா இருந்துச்சு செய்யறதுக்கு. ஓகே, தட்ஸ் ஃபைன். இன்னைக்கு செய்தே ஆகணும் பிரசன்டேஷன் சொல்லித்தான் பேசுனது. Yeah, that's fine. That's amazing. So நீங்க அந்த எஃபர்ட் எடுத்து நீங்க முதல்ல அப்படி இருந்து முதல்ல இருந்து நான் கிளாஸ் ஃபுல்லா கவனிச்சிருப்பீங்க. ரெண்டு விஷயம் நடந்துருக்கும் அப்படித்தானே? எஸ் மிஸ். யா, ஸோ அவ்வளவுதான். அதுதான் லெக்சரர் எனக்கு சந்தோஷம். கிளாஸ்ல இருந்து ஒரு ஆளாவது அந்த நாலேஜ் வடிவா எடுத்துக்கொண்டு அதை ப்ரெசென்ட் பண்றீங்களா இருந்தா அதுவே எனக்கு பெரிய விஷயம். நாட் ஓன்லி ஒன், எல்லாருமே வந்து இந்த கிளாஸ்ல இருந்த எல்லாருமே. பிகாஸ் நான் நிறைய ஹிண்ட் எக்ஸாமுக்கு சொன்னேன் உங்களுக்கு. அன்பார்ச்சுனேட்லி ரெக்கார்டிங் நான் போடல, அதுக்கு பிறகுதான் நான் போட்டேன். ஸோ ரெக்கார்டிங் பார்த்து தான் கிளாஸ் ஸ்டடி பண்ற ஆட்களுக்கு வந்து இது கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு நான் இந்த கதைக்கிற விஷயம், இந்த கொஸ்டின் நான் சொன்னான்னு சொல்லிக்கல வந்து அவங்களுக்கு ஒரு மிஸ் பண்ணின ஃபீல்டு இருக்கும்.
ஸோ அடுத்தடுத்த கிளாஸ் வந்து ஒழுங்கா வாங்க, வளமையா வர்ற மாதிரி ஒழுங்கா வாங்க, ரெகுலரா வாங்க. இந்த 3 கிளாஸ் தான் இருக்க போது. அந்த 3 கிளாஸ்லயும் நான் உங்களுக்கான ஹிண்ட் தருவேன். எக்ஸாமை பத்தி, எக்ஸாம் எப்படி இருக்கும், எக்ஸாமுக்கு என்னென்ன கொஸ்டின் வரும்ன்ற விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ வைண்ட் அப் பண்ணலாமா கிளாஸ்? வளமையா நான் வைண்ட் அப் பண்ண போறேன்னு சொல்லுவேன். Can we wind up the class? Okay, miss. Yes. So thank you for joining here. Good night all. We will meet you next Monday. Thank you. Okay, thank you, miss. Welcome. Thank you, miss. Thank you, miss.